Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான சுண்டல் ரெசிபி. இது வந்துட்டு பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு காஃபி டீயோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஸ்நாக். நம்ம எப்போதும் டீப் ஃப்ரைடு ஸ்நாக் சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். நவராத்திரி டைம்ல தான் சுண்டல் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் டைம்லயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்தி சுண்டல் சாப்பிடுறது. இப்போ இந்த ஹெல்தியான பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹெல்தியான பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டாணி மசாலா சுண்டலுக்கு நம்ம வந்துட்டு பட்டாணியை ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கணும். இது வந்துட்டு காஞ்ச பட்டாணி, அதனால இது வந்துட்டு நல்லா ஊறணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் ஊறிச்சுன்னா வந்துட்டு நல்லா வேகும் ஈஸியா. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஈவினிங் செய்யறதுக்கு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறேன் இந்த பட்டாணி வந்துட்டு சேர்த்திக்கலாம். இதுல இந்த பட்டாணி வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதுல வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். அதுல இப்போ இதை வந்துட்டு ஒரு 4 விசில் இருந்து 5 விசில் வரைக்கும் நீங்க வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். அதுக்குள்ளேயே நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்போ நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்க போறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். இந்த மிளகு வரமிளகாவும் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம லேசா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். வறுபட்டுச்சுன்னா நல்ல ஒரு மனம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா மனம் வருது, வறுபட்டுருச்சு நம்மளோட மல்லி சீரகம் மிளகு எல்லாமே. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேனோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுரும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு கோர்ஸான பவுடரா நம்ம வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். இங்க பாருங்க நம்மளோட பட்டாணி வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 4 விசில் விட்டேன். பட்டாணி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா வெந்துடும். வேகத்துக்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கடையில நம்ம வறுத்த அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி லைட்டா கோர்ஸான ஒரு பவுடரா எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி. இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு எண்ணெய் கம்மியா விட்டோம்னா போதும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்துட்டு வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டாணி சேர்த்திக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டோம். இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமா உப்பு பத்தல, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். லைட்டா உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம இதில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். இது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்க இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட போட்ட மசாலாஸ் எல்லாமும். இப்போ வந்து இதுக்கு மேல நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கேன். தேங்காய் எவ்வளவு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சுண்டல். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்ல தேங்காய் வேண்டானாலும் நீங்க தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளவுதான், நம்மளோட பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு நீங்க நவராத்திரி மாதிரி அந்த மாதிரி பூஜை சமயத்துல செய்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல நம்ம நார்மல் டைம்ல ஒரு ஸ்நாக் மாதிரி செய்றீங்க அப்படின்னா இதுக்கு மேல நீங்க வந்துட்டு பச்சை வெங்காயம், கேரட், அப்புறமேட்டு மாங்காய் அதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பச்சை பட்டாணி சுண்டல் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. இதுக்கு மேல நான் கொஞ்சமா பச்சை வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க போட்டு சர்வ் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேணும்னா நீங்க வந்துட்டு மேலே எலுமிச்சம்பழ சாறு கூட பிழிஞ்சு விடலாம். அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மசாலா சுண்டலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.